வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நாம் இறால் தொக்கு பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுங்க. கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் வடகம் போட்டுங்க. வடகம் இல்லாதவங்க கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் 4 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளி நல்லா குழவாயிடுச்சு. 1 கிலோ இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் 3 ஸ்பூன் புளி கரைசல் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அரை மூடி துருவின தேங்காவை போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இறால் கூட அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதை மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்குங்க. மூணு நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணிலாம் நல்லா சுண்டி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வீடே மணக்கும் இறால் தொக்கு ரெடி. நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த இறால் தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.